Hi, hello, welcome to Collect and Create. இந்த வீடியோவில் நம்ம லினக்ஸ் கர்னல்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லினக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். லினக்ஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், மேக் ஓஎஸ் இது மாதிரி லினக்ஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஆனால் லினக்ஸ் வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுக்கு நீங்கள் பே பண்ணுற வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. அதுபோக லினக்ஸ்ன்றது ஒரு யூனிக்ஸ் பேஸ் பண்ண ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். யூனிக்ஸ்ன்றதும் சேம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பட் இது 1917லேயே டெவலப் பண்ணிட்டாங்க. லினக்ஸ் வந்து 1991ல் லினக்ஸ் டார்வாட்ஸ்ன்றவர் டெவலப் பண்ணார். லினக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸாக இருக்கும் பட்சத்தில் இதை யூசர் என்ன பண்ணலான்னா அந்த லினக்ஸ் சோர்ஸை எடுத்துகிட்டு நம்ம மிஷின்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான சப்போர்ட்டிங் லைப்ரரிஸ் அப்புறம் சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் ஃபேமஸான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ரெட் ஹேட் லினக்ஸ், ஓப்பன் சூசி, ஃபெடோரா, சென்டோஎஸ், உபுண்டு. ஸோ இதெல்லாம் ஃபேமஸான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். கர்னல்ன்றது அது ஒரு ப்ரோக்ராம் தான். அது உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கோர் பார்ட்டாக இருக்கும். கர்னல் உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் யூசர் அப்ளிகேஷன் அப்புறம் ஹார்ட்வேர் லெவல் இது ரெண்டுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகும். உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்க கர்னல் அதில் நடக்கிற டேட்டா மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி பல பெர்ஃபார்மிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். அடுத்ததாக டைப்ஸ் ஆஃப் கர்னல்ஸ் பற்றி பார்க்கலாம். மைக்ரோ கர்னல், மோனோலித்திக் கர்னல், நானோ கர்னல், ஹைப்ரிட் கர்னல், எக்ஸோ கர்னல் இந்த மாதிரி 5 டைப்ஸாக இருக்குது. யூசர் சர்வீசஸும் கர்னல் சர்வீசஸும் சேம் அட்ரஸ் ஸ்பேஸில் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா அது மோனோலித்திக் கர்னல். அதே டிஃப்ரெண்ட் அட்ரஸ் ஸ்பேஸில் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா அது மைக்ரோ கர்னல். மோனோலித்திக் கர்னலுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ், லினக்ஸ் இதெல்லாம் மோனோலித்திக் கர்னல். மைக்ரோ கர்னலுக்கு மினிக்ஸ் ஓஎஸ் இதெல்லாம் மைக்ரோலித்திக் கர்னல். அதுக்கப்புறம் ஹைப்ரிட் கர்னல்னால் என்னென்னு பார்க்கலாம். ஹைப்ரிட் கர்னல்ன்றது அது காம்பினேஷன் ஆஃப் மோனோலித்திக் அண்ட் மைக்ரோ கர்னல். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸ், விண்டோஸ் இது எல்லாமே ஹைப்ரிட் கர்னல்ஸில் தான் வரும். நானோ கர்னல்ன்றது அதோட கர்னல் சைஸே வெரி ஸ்மாலாக இருக்கும். அது போக இது ஹார்ட்வேரில் எக்ஸிக்யூட் ஆகிற ப்ரிவிலேஜுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸோ கர்னல்ன்றது அது ஸ்டில் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. அடுத்ததாக லினக்ஸ் கர்னல்னால் என்னென்னு பார்க்கலாம். லினக்ஸ் கர்னல்ன்றது ஒரு மோனோலித்திக் கர்னல், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இட் கண்டெய்ன்ஸ் ஆல் நெசசரி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் இன் ஏ சிங்கிள் கோட் பேஸ் அண்ட் தட் ரன்ஸ் இன் ஏ சிங்கிள் அட்ரஸிங் ஸ்பேஸ். அது மட்டும் இல்லாமல் லினக்ஸ் கர்னல் வந்து யூசர் ஸ்பேஸுக்கும் ஹார்ட்வேருக்கும், அதாவது உங்கள் சாஃப்ட்வேருக்கும் உங்களோட ஹார்ட்வேருக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகும். லினக்ஸ் கர்னல் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ். நிறைய பேர் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வேறு லினக்ஸ் கர்னல் வேறு அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் ஆண்ட்ராய்டோட ஆர்கிடெக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட லோவர் லெவலே வந்து லினக்ஸ் கர்னல் தான். அது போக சர்வர், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துல லினக்ஸ் கர்னல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கர்னல் ஸ்பேஸ்னால் என்ன, யூசர் ஸ்பேஸ்னா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.